நம்முடைய கை சுத்தமாக காணப்பட வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்கப்படும்? வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனத்தினால. அவருடைய வசனத்தை தியானிப்பதில், வசனத்தினால அவன் சுத்தமடைகிறான். பரிசுத்த ஆவியினால சுத்தமடைகிறான். குடிகாரன் குடியை விட்டு ரட்சிக்கப்படும் பொழுது அதில் எவ்வளவு சந்தோஷம்! குடிகாரன் ரட்சிக்கப்படும் பொழுது, குடியை விட்டு அவன் விலகும்போது எவ்வளவு சந்தோஷம்! வீட்டில் குடிகாரன் குடிச்சுக்கிட்டு ஆடி பாடி இல்லை, அங்கும் இங்கும் ரோட்டில் இந்த சைக்கிளில் ஓட்டுனா சைக்கிள் ஓட்ட முடியாது, அங்கே போவான் இங்கே போவான், அசைவாடுவான். ரோட்டில் நடக்கவும் கூட சரியாக முடியாது, அசைவாடுவான், வீரமாக பேசுவான், கெட்ட வார்த்தை பேசுவான், வீட்டில் மனைவியை அடிப்பான். இதுதான் அவனுக்கு தெரியும். அந்த குடிகாரன் இந்த குடியை நிறுத்திவிட்டு அவன் நல்லவனாக வாழ்ந்தால் அந்த குடும்பத்திலே எவ்வளவு சந்தோஷம்! அவங்க கெட்ட வழியை விட்டு மனம் திரும்பி சந்தோஷமாக மனம் திரும்பும்போது, கெட்ட வழியை விடும்போது சந்தோஷம் அதிலே வருகிறது. பவுலும் சீலாவும் நல்ல தொண்டை செய்தாங்க, நல்ல இறைப்பணியை செய்தாங்க. ஆனால் அவர்களுக்கு அரசு என்ன செய்தாங்க? சிறைச்சாலையில் போட்டாங்க. நல்ல தொண்டு, மக்களுக்கு நல்ல தொண்டை ஆற்றினாங்க. நல்ல தொண்டு செய்கிறவங்களுக்கு இப்படி தான் இந்த உலகத்தில். அவர்களை சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் சிறைச்சாலையில் போட்ட பிறகும் அவர்கள் சும்மா இருக்கல்ல. என்ன செய்தாங்க? அங்கும் அவர்கள் சிறைச்சாலையை தேவாலயமாக மாற்றிவிட்டார்கள். அங்கு சும்மா இருக்கல்ல, அவர்கள் பாடி தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். துதித்து கொண்டே இருந்தார்கள். பாடி அபிஷேகத்தில் நிறைந்து பாடி தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. தேவனை துதித்து கொண்டிருக்கும் போது, தேவனை எப்பொழுதும் முழு இருதயத்தோடு அவர்கள் துதித்து பாடும்போது, பாடிக்கொண்டே இருந்தாங்களே, பரிசுத்தாவினால் நிறைந்து காணப்பட்டார்களே, பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு சிறைச்சாலையே கதவுகள் எல்லாம் வாசல்கள் எல்லாம் திறந்தன. தொழுமரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த இவர்கள் விடுதலையானார்கள். சிறைச்சாலைக்காரன் அவன் ரட்சிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமாய் காணப்பட, விடுதலை பெறும்போது நிச்சயமாக சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். நாம் எப்பொழுதும் அவரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நாம் மகிழ்ந்து காணப்படும் போது நமக்கு விடுதலை உண்டு. தொழுமரத்தில் அவர்கள் கட்டப்பட்டு வேதனைக்குள்ளாக இருந்த அந்த வேதனை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியினால் நிறையும் போது நம்முடைய வேதனைகள் மாறி, நம்முடைய கவலைகள் மாறி உள்ளம் சந்தோஷமாக காணப்படுமா? இந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டாமா? பாவத்தை விட்டுவிட்டு, பாவ செயல்களை விட்டுவிட்டு பரிசுத்தமாக நாம் வாழ முயற்சிப்போம். வேத புஸ்தகத்தில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேத புஸ்தகத்தில் லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்டு, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்கக்கூடாது, நம்முடைய இருதயம் கலங்க வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், I am the resurrection and life. Jesus said to Martha, மார்த்தாளத்தில் இயேசு சொன்னாரே,
ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த தேவன் He is living today and yesterday and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். I am the resurrection and life. He that can believe me, yet shall he live. For since by man came death, for in Adam all die, so also in Christ Jesus all be made alive. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் உயிர்த்து நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய வருகையிலே உண்மையும் உத்தமாக நாம் வாழ்ந்தோம் என்றால், அவருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட்டால், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று வேதம் கூறுகிறது. கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சாப்பாட்டுக்கு கவலைப்படுதா? காக்கா, பறவைகள் ஒன்றும் கவலைப்படவில்லை. அதை போஷிப்பிக்கிறார் தேவன். அதுக்கு ஆகாரம் கிடைக்கிறது. நாளைக்கு ஆகாரம் வேண்டும் என்று அது கவலைப்படுகிறதா? இல்லை. நான் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். நம் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட வேண்டும். என்னுள்ளம் தேவன் பால் என்று பாடுகிறார்களே, பொங்கி வழியுது என்று பாடுகிறார்களே, அந்த பாடல் நம் உள்ளத்தில் அந்த சந்தோஷத்தினால் நாம் நிரம்பப்பட வேண்டும். நம் இருதயத்தில் ஆழத்தில் நம்முடைய சந்தோஷம் காணப்பட வேண்டும். அதற்காக நாம் ரட்சிப்பை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அசுத்தம் நீங்க பெற்று கை சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களை அடிக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற கரமாய் நம்முடைய கரம் காணப்பட வேண்டும். அதுதான் புனிதமான கரம். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கரமாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களை அரவணைக்கிற கரமாய் காணப்பட வேண்டும். தூய்மையான பார்வை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை பற்றி சிந்திக்கிற சிந்தனை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த எண்ணமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய இருதயம் கலங்காது. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் கலங்காது. விசுவாசம் உடையவர்களாய் காணப்படணும். அவருக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே நாம் கலங்க மாட்டோம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, சிலர் ஓடி போய் இதில் ரயில்வே ட்ராக்கில் போய் விழுந்து தற்கொலை செய்கிறாங்க. சிலர் தற்கொலை செய்கிறாங்க ஒரு முளம் கயிறில். அவருக்கு என்ன செய்கிறாங்க? கயிறோ துணியோ எடுத்து சுற்றி கழுத்தை சுற்றி மேலே கட்டி தற்கொலை செய்கிறாங்க. அந்த சடன் ஃபீலிங்ஸ் தான் வாலிபர்கள் எஸ்பெஷலாக பாருங்கள். எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா உடனே தூக்கு, லவ் ஃபெயில்வரா உடனே தூக்கு போடுறாங்க, தற்கொலை செய்கிறாங்க. அறிவு கட்டவங்க தற்கொலை செய்கிறாங்க. வாழ்வு இதான். லவ் ஃபெயில்வரா? உன்னை யாரும் லவ் பண்ண சொன்னது? நீ தற்கொலை ஏன் செய்யணும்? வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழையில் கெட்ட வழிகளில் ஈடுபடுறது. நீ ஒன்று உனக்கு பேலான வாழ்க்கை இல்லையா? எனக்கு தெரிந்த எத்தனை பேர் எஸ்எஸ்எல்சி அந்த காலத்தில் 9 தடவை தோத்த ஒரு ஆள் எம்ஏ முடித்து அவர் சர்வீஸ் கமிஷனில் நல்ல டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். ஃபெயிலாகி தோற்று போனால் உனக்கு வாழ்வு இல்லையா?
இந்த காலத்தில் எவ்வளவு வாய்ப்புகள் உங்களுக்கு அரசாங்கம் செய்து தந்திருக்கிறது. எக்ஸாம் தோல்வி இருந்தால் ஒரு பாட்டு மட்டும் எழுதினா போதும், அதை ஒரு மாதத்தில் எக்ஸாம். நாங்கள் படிக்கிற காலத்தில் அப்படியா? இல்லை, எல்லாம் சேர்த்து எழுதணும். எவ்வளவு வாய்ப்பு கவர்மெண்ட் தந்திருக்கிறது. தோற்று போனால் எல்லாம் போச்சா? இல்லை. நீ ஃபூலிஷ்னஸாக இருக்கக்கூடாது, முட்டாள்தனமாக தற்கொலை செய்யக்கூடாது, செய்ய துணியாதீர். அதை துணிய வைக்கிறது யார்? சாத்தான், பொல்லாத சாத்தான் உங்களை இப்படி செய்ய வைக்கிறது. அவனுக்கு கொண்டாட்டம், தற்கொலை செய்ய வைக்கிறது. நினைத்து பாருங்கள், நீங்கள் தற்கொலை செய்தால் உங்களுடைய ஆவி எங்கே செல்கிறது? உங்களுடைய ஆத்மா எங்கே செல்கிறது? அலையமா? அப்படி வேணுமா? தற்கொலை செய்யணுமா? உங்களான மனுஷனாக வாழ முடியாதா? தற்கொலை வேண்டாம். தேவாதி தேவனை நோக்கி ஜெபியுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். அவர் உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களுடைய நன்மையை செய்வார். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை தருவார், வியாதியிலிருந்து விடுதலை தருவார், எல்லாம் நன்மையாகவே மாற்றுவார். நமக்கு வியாதி இருக்கிறதா? அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. எத்தனை பேருக்கு அற்புதம்! அவரால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை. செங்கடலை இரண்டாக பிளந்த தேவன் நமது வியாதியை நீக்கி போக்க வல்லவராயிருக்கிறார். நமது நோயை நீக்கி போக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரித்து போன லாசருவே வெளியே வா என்று சொன்னாரே, 4 நாள் ஆன பிறகு லாசரு வெளியே வந்தார். ஆகவே கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே, நாம் அவரை நோக்கி ஜெபிப்போமா? முழு இருதயத்தோடு அவர் மேலே நம்பிக்கை வைப்போமா? அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அந்த நம்பிக்கையினால் நாம் உள்ளம் சந்தோஷத்தில் நிறையும். வியாதியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். நிச்சயமாக வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். நம்முடைய வியாதியிலிருந்து அவர் நிச்சயமாக விடுவிப்பார். நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். சந்தோஷத்தினால் நிறைவோம். என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய அன்பினால் நிறையப்பட வேண்டும். தேவ அன்பால் நிறைவோம். பரிசுத்தாவினால் நிறைந்து காணப்படுவோம். Let our heart be filled with the love of God. தேவ அன்பினால் நிறைவோமா? இப்படி இன்னும் பார்க்கும் பொழுது இன்னும் ஞான ஸ்நானத்தினால நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. ஞான ஸ்நானம் பெற நாம் செல்லும்போது வானம் திறந்திருக்குமா? இயேசு ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அது நமக்கு முன்மாதிரியாக, அவருக்கு எடுக்க தேவையில்லை, ஆனாலும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்தாரே. யோவான் ஸ்நானனால அப்பொழுது வானம் திறந்திருந்தது, ஆவியானவர் பிராவை போல வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு சந்தோஷம் பாருங்க. பிதா என்ன சொன்னார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், he is my beloved son in whom I am well pleased. இவ்விடத்தில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. in whom I am well pleased. நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவர் நமக்கு முன்மாதிரியாக ஞானஸ்நானம் எடுத்தார். நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்முடைய பாவங்கள் புதைக்கப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றன, எல்லாம் மறைந்து போகும்.
ஞானஸ்நானத்தில் நம்ம பாவங்கள் எல்லாம் போயிடும். ஃப்ரீ மைண்ட்ஸ், ஃப்ரீ ஹார்ட். பாரங்கள் எல்லாம் பொய்யாச்சு. அதெல்லாம் பழைய மனுஷன் எல்லாம் என்ன செய்தாச்சு? பழைய மனுஷன் எல்லாம் மாறி புதிய மனுஷனாக மாறுகிறோம். கடவுள் பிரியப்படுவார். இயேசுவை பார்த்து பிதா சொன்னாரே, He is my beloved son in whom I am well pleased. நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பிரியமாயிருக்கிறேன் அவரிடத்தில் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவ மன்னிப்பை பெற்று நாம் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய நேரத்தில் தேவன் நம்ம மேலே பிரியப்படுகிறார், பிரியமாயிருப்பார். நமக்கு மிக்க மகிழ்ச்சி உடையவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் நாம் காணப்படணும். இந்த அடுத்தது கடைசியாக ஆவியினால் நமக்கு சந்தோஷம் வருகிறது. பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம் வருகிறது. இந்த பரிசுத்த ஆவியினால் நிறையணும். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியினால் நிறையும் போது ஆவியின் கனிகளை உடையவர்களாக காணப்படுகிறோம். நாம் ஆவியின் கனிகளை உடையவர்களாக காணப்படுகிறோம். சில பரிசுத்த ஆவியினால் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி பெரிய பெருமை அடைப்பாங்க. பெருமை அடையக்கூடாது. நம்முடைய இறுதியும் தேவ அன்பால் நிறைக்கப்படணும். என்ன செய்கிறாங்க? பரிசுத்த ஆவியினால் பெற்று கொண்டேன்னு சொல்லி பலரிடத்துலையும் பகையை வைக்கிறாங்க. ஜெலசி, தேர் இஸ் ஜெலசி, ஆங்க்ரி, ஹேட்ரட், இதெல்லாம் காணப்படுகிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினால் பெற்றவர்களாக இருந்தால் பரிசுத்த கனிகளை உடையவர்களாக நாம் காணப்படுவோம். பரிசுத்த சிந்தனை உடையவர்களாக காணப்படுவோம். பரிசுத்த செய்கை உடையவர்களாக காணப்படுவோம். அப்பொழுது நம்முடைய தேவன் நம்ம மேலே பிரியமாக இருப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்படணும், பரிசுத்தமாக காணப்படணும். ஒருவேளை ஒருவர் நம்மை திட்டினாலும் அதிலே நாம் புன்சிரிப்பாக, நாம் நாம் அந்த நேரத்தில் எதிர்த்து பேசக்கூடியவர்களாக காணப்படக்கூடாது. நல்லவர்களாக காணப்படணும், நல்ல தூய்மை உள்ளவர்களாக காணப்படணும். அப்படி மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. லெட் அவர் ஹார்ட் பி ஃபில்ட் வித் த லவ் ஆஃப் காட். அதுதான் தேவ அன்பு ஆளப்படுகிறது. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியினால் நிறையும் போது சந்தோஷமாக நாம் காணப்படுவோம். நாம் இந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி புரிவதாக. ஆமென்.